ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளா வந்து என்னடா அமைதியாவே இருக்காரே, எதுவுமே பண்ணாம இருக்காரே, நம்ம இந்தியாலலாம் எந்த எந்த விஷயத்துலயும் தலையிடாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேருந்து நெறைய அதாவது இந்த திறமைசாலிகள்லாம் வந்து எங்களுக்கு நாட்டுக்கு வேணும், நெறைய ஹெல்ப்புக்கு வேணும். அந்த மாரி நெறைய படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், இந்த மாரிலாம் நாங்க தரோம் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அமைதியாவே இருந்தாரே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு இப்போ ஆனா மெயின் பண்ணி இந்தியா அப்படின்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் வந்து யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி அதாவது இப்ப எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நாட்டுல வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டாங்க வெளிநாட்டுக்காரங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் சீக்கிரமா துரத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாவே அவர் பேசுறதே அப்படிதான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அததான் வந்து இப்படி சொல்றேன். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த சொன்ன லிஸ்ட்ல அதாவது அவர் நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்ன லிஸ்ட்ல வந்து நம்ம இந்தியாவும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு முடிவெடுப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் இந்த டைம்ல அடுத்ததா இவர் திரும்ப பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து வெள்ளை மாளிகை இருக்குல்ல, அதுக்கு வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால தான் இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளவு விஷயங்களையும் வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த வெள்ளை மாளிகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. அதாவது ரஹ்மானுல்லா லகன் வாலா அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யுஎஸ்ஏ இருக்காங்க. அதாவது அமெரிக்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அதாவது இப்ப எப்படி சொல்றதுன்னா, ஆப்கானிஸ்தான் தான். அவர் ஆப்கானிஸ்தானி தான். ஆனா யுஎஸ்க்கு வந்து தகவல்களை கொடுக்கிற அந்த மாதிரியான ஆள். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருந்த பிரச்சனையில வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைய விஷயங்களை வந்து அங்க வந்து பரிமாறிட்டு இருந்தவர். அதாவது இங்க இருக்கிற செய்திகளை அங்க கொடுக்குறவர். சோ இவரை வந்து முன்னாடி இருந்த அமெரிக்கா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க இருந்து இவங்க அந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு அமெரிக்கா திரும்ப அவங்க நாட்டுக்கே வரும்போது அங்க இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. சோ இவங்களை அங்க விட்டுட்டு வர முடியாதுங்கிறனால இவங்களையுமே கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கல இவருமே ஒருத்தர். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அந்த இடத்துல அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய ராணுவம் அங்க வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு ஏரியா தான். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்கள ஒரு 2 பேரை வந்து சுட்டிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் பெரிய பரபரப்பா பேசிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து ட்ரம்ப்புக்கு அதுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கோவப்பட்டார். கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுல வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து அதிகமா வந்துட்டாங்க. இதை வந்து குறைக்கணும். எங்க பார்த்தாலும் அதிகமா வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப அப்படி நம்ம நார்மலா நம்ம சொல்ற மாதிரி என்னடா இவ்வளோ இந்த நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே என்னடா இந்திக்காரங்க அதிகமா வந்துட்டாங்க. வடக்குல இருந்து இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம்ல. அந்த மாதிரி வந்து அங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற யாருமே வந்து இருக்கக்கூடாது. அதாவது ஒரு விசா வாங்கி சரியான முறையில இருப்பாங்கல்ல, அவங்கன்னு இல்ல. சரியான முறையில இருக்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது சரியான முறையில கரெக்டான ஒரு விசா வச்சு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கலாம் வெளிய அவங்க நாட்டுக்குள்ள இரைய தொலாவி சுத்துற மாரி சுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு திருடர்கள் மாரி இந்த மாரிலாம் வந்து சுத்துறாங்க. அதுக்கு பயந்துகிட்டே நம்ம நாட்டு அமெரிக்க நாட்ட சேர்ந்தவங்க நெறைய பேர் வந்து அவங்கவங்க வீட்டுக்குள்ளேயோ, அபார்ட்மெண்ட்குள்ளேயோ ஒளிஞ்சு இருக்கிற மாரியான சூழ்நிலை எல்லாம் உண்டாயிருக்கு. இங்க மட்டும் இல்ல, கூட்டங்கள் அதிகமாயிருச்சு. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், அந்த மாரி இடங்கள்லயும் வந்து ரொம்ப கூட்டங்கள் அதிகமாயிருச்சு. இவ்வளோ பேருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுன ஹாஸ்பிட்டல்ல கூட நெறைய பேர் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்க மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்து மத்த நாட்டு மக்களுக்கும் வந்து கிடைக்குது. அதாவது இவங்களுக்கு ஒரு மானியமா இருக்கட்டும், ஒரு சலுகைகளா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப வந்து ஒரு அமெரிக்கால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இவ்வளவு பேத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா, அந்த இடத்துல கூட்டங்கள் அதிகமாயிருச்சு. அங்க அதிகமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து அதிகமா இருக்காங்க. வெளிநாட்ட சேர்ந்தவங்க. அதாவது இப்ப அமெரிக்க மக்களுக்கு ஒரு சலுகையா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏதாவது அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கர்களுக்கு கிடைக்கிறத விட வெளிநாட்டவர்களுக்கு அதிகமா கிடைக்குது. அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி, அதாவது கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல விசா ப்ராப்பரான முறையில வச்சு நாங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல,
அவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே வந்து இவங்க நமக்கு நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பல வருஷமா வந்து அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க செட்டில் ஆகி அங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பல வருஷமா இருக்கீங்க. ஆனா உங்களுடைய தேவை இப்ப நீங்க உங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல உங்களுடைய வேலைய வேற ஒருத்தர்னால பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா, உங்களுடைய வேலைய ஒரு ஏஐனால பண்ண முடியும். இப்ப நீங்க அங்க இல்லைனாலுமே அந்த இடத்துல வேலை நடக்கும் அப்படின்னு இருந்தாலே, "ஓ! நீ தேவையில்ல" அப்படின்னு சொல்லி உங்கள வந்து திருப்பி அனுப்புற மாரியான சூழ்நிலைகள், இது வந்து சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. சீக்கிரமே நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து வெளிய அனுப்பணும். தேவையில்லாத ஆட்கள் எல்லாத்தையும் வந்து வெளிய அனுப்பணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல மத்த நாட்ட சேர்ந்தவங்க. ஏன் நம்ம இந்தியன்ஸ கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இவரு எத மீன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா இவரு அதாவது நம்ம பொதுவா இந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்லாம, மெயினா எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேர்ல்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேர்ல்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகப்போர் நடந்துச்சுல, அதுல இருந்து வந்து இத வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப அமெரிக்கா இருக்காங்கல்ல, அந்த உலகப்போர் நடந்த இடத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்கலாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த ரஷ்யாவா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தக்கூடிய நாடுகளா இருக்கட்டும், சோ அவங்க எல்லாருமே வந்து செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2த்துலயுமே இல்லாம எந்த பிரச்சனைக்கு போகாம அந்த டைம்ல வந்து எந்த இதுக்கும் இல்லாம நார்மலா இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாத்தையும் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல இந்தியாவுமே அப்ப இருந்தது. ஆனா இப்படி இருந்தது அதாவது இதுதான் வந்து மெயினான இந்த வகையா பிரிச்சதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு பிரிச்சதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஆனா இப்ப காலப்போக்குல இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப் ஆகாத கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏதாவது மணி ரீதியா இருக்கட்டும், இப்போ டாலர்ஸ், இந்தியன் ரூபி அந்த மாதிரி இது இருக்குல்ல. சோ இந்த ரீதியா டெவலப் ஆகாத கண்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், ஒரு கண்ட்ரியே டெவலப் ஆகாம இன்னுமே ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ் தான் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி வந்து மாறிடுச்சு. இதுல இருக்கக்கூடிய அதாவது இங்கிருந்து வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் வந்து வெளிய அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா முன்னாடி இருந்ததுல வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து முன்னாடி இருக்கிறபடி பார்த்தா நம்ம இந்தியாவுமே இருக்கு. ஆனா நம்ம இந்தியா வந்து இப்ப அந்த அளவுக்கு வந்து கீழ இல்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மணியோட அந்த இது இருக்கும்ல கால்குலேஷன் அதுல வந்து 8% வந்து முன்னாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முன்னாடி இருந்ததை விட நம்ம இப்ப வந்து டெவலப் ஆயிருக்கோம். இந்த கண்ட்ரிஸ் அதாவது இவங்க 2வதா சொல்ற கூற்றுப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுமே நம்ம இல்ல. நம்ம வந்து ஜிடிபியா இருக்கட்டும், இல்ல நம்ம பொருளாதார ரீதியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்ம மத்த நாடுகள விட இன்க்ரீஸ் ஆயிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலும் வந்து இதுல அவங்க சொல்றாங்களா, நம்ம கண்ட்ரி சேர்த்து சொல்றாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலா வெளிய எங்கேயும் சொல்லல. இதுல வந்து ஒரு 19 கண்ட்ரீஸ் வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து சோமாலியா, வெனிசுலா, அப்புறம் சுடான் இந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. சோ இந்த மாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 கண்ட்ரீஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம இந்தியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா இவங்க சொல்ற கூட்டுப்படி பார்த்தோம்னா, நம்ம இந்தியா வந்து அந்த கண்ட்ரீஸ விட டெவலப் ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ அதனால ஆனா இவங்க வந்து இதையும் சேர்த்து தான் சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து அந்த அவர் வந்து சுட்டு இந்த மாரி பிரச்சனை அந்த இஷ்யூ ஆச்சுல்ல. சோ அது வந்து எதனால சுட்டாரு? அவர் எதுக்கு இப்படி பண்ணியிருக்காரு? இந்த மாரி ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நடந்து ஒரு 1 டேஸ், 2 டேஸ் தான் ஆயிருக்கும். அதனால வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. ஏன் அத வந்து அவரு இது பண்ணியிருக்காரு? அவர் ஏன் இந்த மாரி வந்து வெள்ளை மாளிகைக்கு வெளிய இந்த மாரி 2 பேத்த ஏன் டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு? அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இத தொடர்ந்து இந்த மாரி ஒரு ரூல்ல வந்து இப்ப கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. நெறைய பேரு நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இல்ல நம்ம கண்ட்ரில இருந்து அங்க போய் நம்ம அதாவது நம்மள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால போய் செட்டில் ஆனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம இங்க இருக்கிறத விட அங்க போயி டெவலப் ஆகலாம். அதாவது நம்ம ஃபியூச்சர வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி போன எல்லாருமே, அந்த இடத்துல இப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த நாட்ட சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ட்ரம்ப் ஒரு தொல்ல குடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து புது தொல்லையா வந்து இப்போ வந்து குடுத்துருக்காரு. இது வந்து எப்படி போகும்? இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களையும் வந்து தொரத்தி விட்டுருவாரா? அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்க மத்த கண்ட்ரிக்கு போறீங்க? நம்ம நாட்டுல இருந்து நம்ம நாட்ட டெவலப் பண்ணுங்க. நம்ம நாட்டுல வந்து ஏதாவது முயற்சிகள் பண்ணி, இப்ப நீங்க அங்க போய் தொழில் பண்றத இங்கேயே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.